சம்பள நாள் ரொம்ப கடன் பிரச்சனை. எவ்வளோ தர போறாங்கன்னு தெரியலையே. என்னப்பா நீ சம்பள நாள் சாயந்தரம் போலாமா? யோ ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குதியா, அந்த ஆளு எவ்வளோ தருவான்னு தெரியல. அதான் யாரா பிரச்சனை இல்லாம யாரா இருக்காங்க? நீ வீட்லயே இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? வேலைக்கு சோறு துணி கிடக்குற போடுறாங்க வீட்டுல. சரி அதெல்லாம் விடு, நான் சைட் டிஷ் நான் பாத்துக்கிறேன், மெயின் டிஷ்லாம் நீ பாத்துக்கோ. என்னது அந்த ஊருக்கா போயிட்டு போடா. சரி நான் மூளையில் தான் உக்காந்து இருப்பேன், சாயந்தரம் பாத்துக்கலாம். 1000 பிரச்சனை இருக்குது, இவன் வேற மனுஷன் மாத்தி விட்டுறானே. ஆனா அந்த கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கண்ணா. மனுஷால தான் எடுக்கிறாங்க, கரடிலாம் எடுக்கிறது இல்ல. நோ நான் மனுஷால் தானே, என்னை பார்த்தா தெரியல. நல்லா இவ்வளோ முடி வச்சு காய்ச்சி பாய்ச்சி மாதிரி இருக்குன்னு மனுஷாலன்றா. நோ வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா இல்லையா சொல்லுண்ணா. ஏய் இப்படிலாம் தான் எடுக்க மாட்டாங்க, போய் முடி வெட்டணுமா போ. நான் முடி வெட்டினாதான் அந்த வேலை கிடைக்குன்னா அந்த வேலையை தேவையில்ல போயா. இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுங்க, வேலை வேற கேட்டு வந்துங்க, அப்படியே நடைய பராதுக்கா. என்னண்ணா இன்னைக்கு சம்பளம் போல இருக்குது? ஆமாம்மா, எவ்வளோ புச்சுன்னு கொடுக்க போறான்னு தெரியலமா அந்த ஆள் வேற. இங்க பாரு, என்கிட்ட 2000 வாங்கிருக்கிறேன், அதை மறக்காம கொடுத்துரு. கொடுத்துட்றேம்மா, நீ ஏன் கவலைப்படுற? உன் வேலை தானே ஈஸியான வேலை. என்ன பாரு பெருக்கிக்கின்னு சமைச்சிக்கின்னு இருக்கிற, நீ ஜாலியா உட்காந்துருக்க சேர்ல. ஏமா ஒன்னா நீ வந்து உட்காந்துக்கா, நான் அந்த வேலைக்கு நான் போயிடுறேன். ஏன் இப்படி அநியாயத்துக்கு போங்கிற? மனசுல பட்ட சொன்னேன், ஏன் அப்படி கோச்சிக்கிறிய? உனக்கு மட்டும் என்னமா குற? கம்பெனில மீற சோறலாம் துணி இந்த ஆளாட்டுங்கிற, நான் எதனா கேட்டனா? உனக்கு ரொம்ப கொழுப்பு தானே. சரி சாயங்காலம் சம்பளத்தை கொடுத்துரு. ஆமா நான் தான் கொழுப்புல நிறைய சோறு துண்றேன், போமா. தலா ஒரு 5 நாள் செக்யூரிட்டி வேலை செஞ்சான், சம்பளம் எப்ப தருவாங்க? 5 நாள் செஞ்சுக்கா, 5 நாள் செஞ்சுக்கே தர மாட்டாங்க. நீ நான் 5 நாள் செஞ்சு கேக்குற? என்னண்ணா சொல்ற? 5 நாள் வேலையை விட்டு வந்து இங்க செஞ்சான். 5 நாளா தர மாட்டாங்கப்பா. இந்த பாரு மாசம் ஃபுல்லா செய்யறேன், எனக்கு முழு சம்பளம் தான் தெரியல. நீ சூப்பரேசன் வந்தா சொல்லுண்ணா, கண்ணை வந்து போனான்னு. அவன் 1000 கண்ணனை பாத்துருப்பான். சரி போ, வந்தா சொல்றேன். 10 பேரு 5 நாள் வேலை செஞ்சு நின்ட்டாலே இவனுக்கு சம வருமானம் போகுதா? வரது 4-5 நாள் செய்யறத யூனிஃபார்மோட ஓடி போடுத்து எவன் சம்பளம் கொடுப்பான்? நான் செக்யூரிட்டினா லோன்லாம் வந்து இறங்கிருச்சா? இறங்கிச்சு டிரைவரா, நான் ஏத்தி மாப்பறேன்னா. நீங்க ஒரு நாள் லீவு சொன்ன கத்துறானுங்களே, அதான் வந்துட்டேன். உனக்காவது பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு லீவ் கிடைக்குது. 12 மணி நேரமா உட்காந்து தாங்கிறேன். 12 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்க, சம்பளம் தான் கொடுக்குறாங்கல்ல. அட போங்கயா, என்னமோ எண்ணி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்க. இப்ப சைடு உன் வேலைக்காவது வந்துடலான் இருக்கேன், அழகா உட்காந்துனே கதை பேசிட்டு இருக்கலாம்ல. என்னையா வரவும் போறவெல்லாம் செக்யூரிட்டி வேலை ஈஸியான வேலை மாதிரி சொல்றீங்க? இதோ பாரு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கியா, இதோட என்ன ஈஸி வேலை இருக்குது? யோ கம்பெனி ஒன்னும் திறக்கல, ஒர்க்கிங் டைம் ஆச்சுன்னா பெண்டு கீழே போகுது எனக்கு. இதே சாக்கு போக்குதான் சொல்லு கிடப்பீங்க. சரி நான் போறேன். அட என்னடா இவனுங்க வரம் போறவங்க செக்யூரிட்டி வேலை ஈஸியான வேலைன்னு சொல்றானுங்க. டே மாணிகா, நைட்டு நான் வரமாட்டேன் சொல்றேன் சார்கிட்ட. வரமாட்டியா? டேய் அப்ப நைட் ஷிஃப்ட் யாரா பாக்குற? ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா, கண்ணில் கட்டி வந்துச்சு. 2 நாளா? எப்பா நைட்டு பாரு, நான் உட்காந்து எடுக்கணுமா? என்னால முடியாதுடா. எப்பா சொல்ல வேண்டி சொல்லிட்டேன், பாத்துக்கோ. பாத்துக்குவா? டேய் வேற யாருன்னா கூட்டாந்து வேலைக்கு விட்டுருவாங்க, உன் கதை அவள் தான். ஒரு 2 நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தெரியுது. நோமா உட்காந்து வரவலாம் போறவலாம் சொல்லிட்டு போறான். சரி பாத்துக்கலாம், விட்றேன் நான் போயிட்டு வரேன். உடம்பு சரியில்லை கூட லீவ் போட முடியாது செக்யூரிட்டி வேலை, ஈஸின்ட்டு போயிடறானுங்க. வணக்கம் சார். உங்க 2 பேரும் ஜோடியை பார்த்தாக்கா சூரிய வம்சம் சரத்குமார் தெய்வானி வருகுது. யோ என்னையா பேசுற? இல்லங்க ஜோடி போட்டு அவர் நல்லா இருக்குன்னு சொல்றேன். செக்யூரிட்டினா செக்யூரிட்டி வேலை மட்டும் தான் பாக்கணும். நான் யார் தெரியுமா? சாரி மேடம், சார் கூட வந்தீங்க, அவங்க ஒய்ஃப் பண்ணி நினைச்சேன். யோ நான் இந்த கம்பெனிக்கு வந்த புதுசா வந்த மேனேஜரியா? சாரி மேடம். மேடம் எதை தெரியாம சொல்றாரு, நீங்க உள்ள போங்க. சாரி சார், மாத்தி சொல்லிட்டேன் சார். முடியா நீ மாட்டி சொன்னது நல்லதான் இருந்துச்சு. எப்படி அலையிற அந்த அல்ப வாங்க சார். சம்பள டேட் சார் இன்னைக்கு. இதை மட்டும் மறக்க மாட்டிய. இதுக்காக தான் சார் உழைக்கிறேன். உழைக்கிறார். எவ்வளவு சார் இருக்குது இதுல? 7000 இருக்கு பாரியா. சார் 12,000 சொன்னீங்களா சார்? 12,000 தான் சொன்னேன். உனக்கு வயசு என்ன? 60க்கு மேல சமாளிக்கலாம் நானு. சார் நான் வேலைக்கு சேரும் போது சொல்லித்தான் சார் சேர்ந்தேன். பாரு இந்த வயசுல இவ்வளவு சம்பளம் கொடுறதே அதிகம், ஒழுங்கா எடுத்துன்னு போ. சார் 12 hours சார், கண்ணு மூச்சு ஓட்டிக்கிட்டுலாம் பாத்துருக்கிறேன் சார். பாரு உன் குடும்ப கஷ்டமா வேலைக்கு சேர்த்தேன், நீ கெஞ்சின்னு கிடைக்காத. சார் குடும்ப கஷ்டம் தான் சார், அதுக்காக இப்படியா சார் ஏமாத்துவீங்க? யோ இஷ்டம் தான் வேலை செய்யலாம் போயா. போறேன் சார். இந்த மாசத்துக்கு 10 நாள் காசு எப்ப சார் வந்து வாங்கிட்டான்? இங்க பாரு மாசம் புள்ள வேலை வேணா சம்பளம், இந்த 10 நாள் 5 நாள் கேட்டு கூடாது. நல்லா வருவீங்கடா, எங்க வயிற்று கொட்டிக்கிறீங்களா? நல்லா வருவீங்க, போங்கடா. உங்க வேலையை வேணாம், ஒன்னையும் வேணாம்.
இவருக்கு வயசு கம்மியாகுது, வேலைக்கு சேர்த்துப்பாங்க. போயா. பாவிங்க குடும்ப கஷ்டத்துக்கு வந்து வேலை செஞ்சா எப்படிலாம் ஏமாத்துறானுங்க.